நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். அடியார்களே, நம்மக்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் எதை அதிகமாக அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம முதல்ல சொல்கிறது என்னன்னா துன்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான். அந்த துன்பம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிறது நான் ஒரு பிறவியில் செஞ்ச ஏதோ ஒரு கர்மத்தாலேயோ அல்லது இந்த பிறவியில் நான் தெரியாமல் செஞ்ச சில வினைகளாலேயோ எனக்கு இந்த துன்பம் நேர்கிறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தைகள் கூட இன்றைக்கி வந்துட்டு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பம் வருகிறது, எனக்கு இன்பமே வருவதில்லை. கடவுள் மீது எவ்வளவு பக்தியாக இருந்தாலும் சரி, அதே போல் அவருக்கு நான் உரிய எல்லாம் தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி செய்யும் போதும் எனக்கு துன்பம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது, அதிலேருந்து ஒரு விமோசனம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நம்ம நிறைய பேர் பார்க்க முடியும். உண்மையிலேயே அவங்களுக்கு துன்பம் தொடர்ந்து வருகிறதா அப்படின்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அவங்க எப்படி எனக்கு மட்டும் துன்பம் வருகிறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வி. ஏன்னா இந்த பூமியில் பிறந்த எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரிதான், மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் சரிதான், சக மனிதனாக இருந்தாலும் சரிதான், யாருமே தொடர்ந்து இன்பத்தை அனுபவிப்பதில்லை அப்படிங்கிறத நல்லா முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வர்ற சந்தோஷம், அந்த இன்பத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்ம காரணத்தை வந்துட்டு கடவுள் வந்துட்டு எனக்கு இன்பத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்ல மாட்டோம். கடவுள் வந்துட்டு எனக்கு மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்குறாருன்னு அடிக்கடி நம்ம சொல்ல மாட்டோம். காரணம் அதுக்கெல்லாம் நம்ம உரிமையை எடுத்துப்போம். நான் இது பண்ணேன் அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கஷ்டமோ துன்பமோ வருது அப்படின்னா அதை தூக்கி பழி எங்கே போட்டுருவோம் அப்படின்னா கடவுள் மேலே போட்டுருவோம். கடவுள் எனக்கு தொடர்ந்து துன்பத்தை தருகின்றார் அப்படின்ட்டு. சரி, கடவுள் துன்பத்தை தர்றாருன்னே வச்சுக்கலாம். எதுக்காக தர்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் சரியான பாதையில் போகலைன்னா திருத்துறதுக்காகத்தான் சில பல கோணங்களை திருப்புவார். அப்போ அது நம்மளுக்கு துன்பமாக தெரியுது, அவ்வளோதான். சரி, இப்போ தொடர்ந்து உங்களுக்கு துன்பம் வருகிறதா? உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். டெய்லி ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க தயவு செஞ்சு. என்ன நம்ம சொல்கிறோன்னா, இன்றைக்கி எனக்கு என்ன துன்பம் வந்தது, அதே சமயத்தில் நான் இன்றைக்கி என் மனம் வந்துட்டு எப்போ மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு எழுதுங்க. தொடர்ந்து ஒரு 100 நாள் யாருக்காச்சும் துன்பம் வந்துக்கிட்டு இருக்கு, 100 நாள்லாம் வேணாம்ப்பா, தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு துன்பமே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த வாழ்க்கை வெறுத்து தான் போகும், இல்லைன்னெலாம் சொல்ல. ஆனால் நிமிடம் நிமிடம் நம்ம மனதும் மாறக்கூடியது தான். எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது பழகிவிடும். அதுக்கப்புறம் நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகி வரும். அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதுக்கிடையிலையும் இருக்கத்தான் செய்யும். நம்ம துன்பம்னு எதை மட்டும் நினச்சிக்கிறோம் அப்படின்னா, பணம் சார்ந்த விஷயத்தில் நாம் துன்பப்படுகின்றோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். சரி, ரொம்ப பணக்காரங்க இருக்காங்க, அவங்க நிம்மதியாக இருக்காங்களான்னு முதல்ல கேளுங்க. அவங்களுக்கு அதுவே பெரிய துன்பம். எவ்வளோ பணத்தை வச்சுட்டு கட்டி காப்பாற்ற முடியாமல் ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் அல்லாடுவாங்க, அவங்களுக்கு அது துன்பம். உங்களுக்கு பணம் இல்லைங்கிறது ஒரு துன்பம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணம் தான் அந்த இடத்துல முக்கியமாக வகிக்குது. இதை தாண்டி அடியவர்கள் யோசிக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது. பெரும்பாலும் பணம் அப்படிங்கிற பந்தம் நமக்குள்ளே இருக்கிற வரையிலும் துன்பமானது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த வாழ்க்கை இன்பமாக அமைவதற்கு பணம் தேவையில்லை, இறைவன் மீதான அன்பு மட்டுமே போதும்னு எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அப்பயே உங்களுக்கு இந்த துன்பம் அப்படிங்கிற நினைவே போயிடும். சரி, கடவுள் மேலே அன்பு, உண்மையான அன்பு வச்சா உங்களுக்கு துன்பம் வராது அப்படிங்கிறத எல்லா பெரியவங்களும் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட சைவ சமயத்தில் அல்லது வைணவ சமயத்தில் இல்லை நீங்கள் எந்த மார்க்கத்தை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் அடிப்படையாக அன்பு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த அன்பு இறைவன் மீது வைத்தால் உங்களுக்கு துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்படி இருக்கப்ப எந்த அளவிலான அன்பு அந்த கடவுள் மீது வைத்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எந்த துன்பமும் இல்லாமல் இருப்பீர்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு அம்மாவை எவ்வளோடா கண்ணு பிடிக்கும்னா கையை விரித்து காமிக்க, அதுக்கு சொல்ல தெரியாது இவ்வளோ அன்பு அப்படின்னு, இவ்வளோ லவ் பண்ணுறேன் அம்மாவை அப்படிங்கும். அப்பாவை அப்படின்ட்டு திருப்பியும் சொல்லும். இப்போ உங்ககிட்ட கேட்டால் உண்மையாலுமே நீங்கள் லவ் பண்ணுறவங்ககிட்டயோ இல்லை உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு உங்களை யாராச்சும் கேட்கும்போது அதை என்னால் விவரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் கடவுள் மீது நீங்கள் எவ்வளோ பாசம் வைக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, எவ்வளவு அன்பு வைக்கணும் அப்படின்ட்டு கருவூரார் தன்னோட திருவிசைப்பா நூலில் வந்துட்டு சொல்கிறாருன்னா, ஒரு பெண் மீது வைக்கக்கூடிய பாசத்தில், அன்பில், ஒரு பெண் அது யாராக கூட இருக்கலாம், உங்கள் சகோதரியாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த பெண் மீது நீங்கள் வைக்கக்கூடிய உண்மையான அந்த அன்பில் 100,000ல் 1 பங்கு இருந்தால் போதுமானது அப்படிங்கிறாங்க. 100, 1000 அப்படிங்கும்போது 1,00,000. அதாவது 1,00,000 கூறுகளாக பிரித்தா அதில் எவ்வளோ சின்னதாக வரும். நீங்கள் உங்கள் அம்மா மேலே வைக்கிற அன்பில் 1,00,000 அதை பிரிக்கும் போது எவ்வளோ அன்பு வந்துட்டு பிரியுது அப்படின்னா ரொம்ப சின்னதான். அந்தளவுக்கான அன்பு இறைவன் மீது நீங்கள் வைத்தால் போதுமானது அப்படின்னு கருவூரார் சொல்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கான அன்பை வைக்க வேண்டும்? 100,000ல் 1 பங்கு வைத்தால் போதும். ஆனால் அது உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இறைவன் எதையுமே அன்போடு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார். அதுக்காக நான் வந்துட்டு ரொம்ப காசு போட்டு ரொம்ப அலங்காரப்படுத்தணும், அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எதிர்பார்க்கறதில்ல. சுத்தமான மனதோடு தூய அன்போடு நீங்கள் கொண்டு போகிற ஒரு வில்வத்துக்கும் ஒரு சொட்டு தண்ணீருக்குமே அவரோட மனம் இலகி போகுது. அப்படிங்கும்போது நீங்கள் உண்மையான மனசோட வெறுங்கையில் போய் நின்றுக்கிட்டு நமசிவாயன்னு சொல்லும்போதே உங்களுக்கான துன்பம் போயிருமே. அப்போ அந்த நமசிவாயன் மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ளே சந்தோஷம் வந்துடுது இல்லையா? அப்போ நீங்கள் உண்மையாலுமே துன்பப்பட்டா இருக்கீங்க, யோசிக்கணும்ல. அப்போ நம்ம இது சொல்லக்கூடாதுல்ல, எனக்கு எப்போ பார்த்தாலும் துன்பத்திலே இருக்கேன்னு. ஏன்னா அந்த நமசிவாயன்னு சொல்கிற அந்த நேரமானது உங்களது மனதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது யாருனாலையும் பெற முடியாது. அப்போ நம்ம இனிமேல் என்ன வார்த்தையை சொல்லக்கூடாது? என் வாழ்க்கையில் நான் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையானது மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்தது. அது இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் எப்போவுமே நம்முடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்கின்றோம். கஷ்டப்படுவது, பணத்திற்காக ஏங்குவது, பணத்திற்காக அலைவது என்பதைத்தான் பார்க்கின்றோம். உங்களுக்கு பின்னால், அதாவது உங்களுக்கு இருக்கின்ற இன்னொரு முகத்தில் இருக்கின்ற அன்பு, பாசம், பக்தி, இதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் அந்த துன்பம் என்பது ஒரு நொடியும் நம்மிடம் இருக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அடியார்களே. எப்போவுமே இது போல நல்ல கருத்துக்களையும் மற்றவங்க மனசு மகிழும் வண்ணம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுமே இறைவன் மீது உண்மையான அன்பை செலுத்த வைக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இனிமேல் யார்கிட்ட பேசினாலும் அன்போடையும் மரியாதையோடையும் பேசணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம் இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்கு ஈடாகும். இறைவனிடம் கொள்கின்ற பக்தியானது உண்மையான அன்போடு இருக்கும் பட்சத்தில் அது வந்துட்டு மிக உயர்ந்ததாக கருதப்படும். அது என்ன உண்மையானது அப்படின்னா, நீங்கள் வீட்டில் நெய்வேத்தியம் படைக்க போகிறீங்கன்னா நீங்கள் பயபக்தியோடு கொண்டு போய் நெய்வேத்தியம் படைப்பீங்க. அதே ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போங்க, அதை ஒரு குழந்தையாக நினச்சி, எது நம்ம வீட்டில் இருக்க விக்கிரகத்தை குழந்தையாக நினச்சி அந்த குழந்தை உண்மையான அன்போடு சாப்பிடு சாப்பிடு அப்படின்ட்டு கொண்டு போய் ஊட்டி விடும். பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான அன்பு. அதைத்தான் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் இது போன்ற கருத்துக்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்களும் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெறட்டும் அப்படின்னு தான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.